செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாள் தென்னிலங்கையின் வெற்றி விழா ஈழத்தமிழர்களின் கண்ணீர் விழாவாகத்தான் இருக்கின்றது, அல்லது கண்ணீர் நிறைந்த நாட்களாகத்தான் இருக்கின்றது. ஒரு இனம் தன்னுடைய நாட்டிற்குள் படுகொலை செய்யப்பட்டு அல்லது அந்த இனம் அழிக்கப்பட்டதனை அந்த நாடே கொண்டாடுகின்ற உலகத்திலே இல்லாத ஒரு மரபு இலங்கையில் மட்டும்தான் இருக்கின்றது. ஒரு நாட்டுக்குள் இருந்த தன்னுடைய குடிகளை அழித்து தன்னுடைய நாட்டிலே வெற்றி கொண்டாட்டம் செய்கின்ற ஒரு இனமாகவும் தென்னிலங்கை அரசுகள் தான் இருக்கின்றதை ஒழிய வேறு எந்த நாட்டிலும் இவ்வாறான ஒரு துர்ப்பாக்கியம் இடம்பெற்றிருக்காது. நாடுகளுக்கு இடையில் யுத்தம் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் தமிழீழம் என்பது ஒரு தனி நாடு என்பதனை மீண்டும் மீண்டும் சிங்கள தேசம் உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த நாடு பிறப்பதற்கான ஆதாரங்களை தென்னிலங்கையே ஒவ்வொரு வருடமும் மே 19 வெற்றி விழாவாக கொண்டாடுவது என்பது அர்த்தமல்ல. தன்னுடைய நாடு, அதாவது இலங்கை என்கின்ற நாட்டிற்குள் ஈழ தேசம் என்கின்ற ஒரு நாட்டிற்கு போர் தொடுக்கப்பட்ட நாளை அவர்கள் வெற்றி விழாவாக கொண்டாடுவது. இலங்கையில் ஒரு நாட்டுக்குள் இரண்டு நாடுகள், அதாவது தமிழீழம் என்கின்ற ஒரு நாடு இருப்பதனை தென்னிலங்கையை ஒவ்வொரு முறையும் சர்வதேச ரீதியாக அங்கீகரித்த செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாட்டுக்குள் ஒரு யுத்தம் இடம்பெற்று முடிந்த பின்னர் அந்த நாட்டுக்குள் அந்த இராணுவத்தினரை கௌரவிக்க வேண்டும் என்றால் அதற்கென்ற ஒரு முறை இருக்கின்றது. வெற்றி விழா என்று கொண்டாடுவது என்பது அது அந்த நாட்டுக்குள் படையெடுத்த நாளைத்தான் அவர்கள் அப்படி பார்க்கிறார்கள் என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு துயரம் நிறைந்த நாளாக இருந்தாலும் அது ஈழத்தமிழர்களின் பல தியாகங்களின் மத்தியில் அல்லது தியாகங்களின் மீது எழுதப்படுகின்ற ஒரு சரித்திர நாளை தென்னிலங்கை தொடர்ச்சியாக கூறி வருவது எதிர்காலம் அதற்கு பதில் சொல்லலாம் என்கின்ற நம்பிக்கை பலரிடம் இன்று வரைக்கும் இருக்கின்றது. யுத்த வெற்றி விழா, மே 18 இன அழிப்பு நாள் என்கின்ற 2 நாட்களும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இன அழிப்பு நாள் என்பதை பொறுத்தவரையில் அந்த இன அழிப்பு நாள் என்பது கிட்டத்தட்ட உள்ளக துரோகங்களால் இழைக்கப்பட்ட ஒரு பலவீனமான நிலைப்பாட்டைத்தான் தென்னிலங்கை ஒரு இனத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இன அழிப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்க போனால் கருணாவினுடைய காட்டி கொடுப்பு அல்லது கருணாவினுடைய முக்கியத்துவம் இந்த யுத்த களமுனையில் பெரிய அளவில் இல்லை, எனவே கருணா இதில் ஒரு முக்கிய பொருட்டல்ல என்கின்ற வாதம் எம்மவர்கள் பலரிடம் இருக்கின்றது. கருணா செய்ததில் என்ன துரோகம் இருக்கிறது, வன்னியில் பல வேறுபாடுகள் இருந்தது தானே, அதனால் கருணா கூறியதில் அத்தனையும் உண்மைதானே இருக்கின்றது, கருணா கூறியதில் தவறில்லை, கருணா தானே பல வெற்றி சண்டைகளை நிகழ்த்தி இருக்கிறார் என்று எம்மவர்களுடைய ஆதங்கங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு இடத்திலே கருணாவை அடுத்த நிலையில் வைத்து பார்த்த தேசிய தலைவரின் இடத்துக்கு நிகரான அடுத்த நிலை அந்த கட்டமைப்பில் என்ன என்பது எமக்கு அறிவு கட்டிய வகையில் தெரியவில்லை. அதாவது அவருடைய ஊடக சந்திப்பு ஒன்றிலே அவர் கூறுகின்றார், உங்களுக்கு அடுத்தபடியாக நீங்கள் யாரை தயார் செய்திருக்கின்றீர்கள் என்ற போது அவர் அருகில் இருந்த கருணாவைத்தான் உற்று பார்த்து அதனை அவர் அந்த இடத்திலே விழித்துக் கொள்கிறார். இதற்கு இணையாக எந்த ஒரு பதவியும் அந்த இடத்தில் இல்லை என்பதை விட கருணாவின் வாதங்கள் நியாயப்பட்டிருக்கும் எங்கென்று சொன்னால், கருணா பிரிந்த பின்னர் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்திருப்பாராக இருந்தால் அவருடைய நியாயங்கள் அல்லது அவருடைய பிரிவு என்பது உண்மையில் தத்துவார்த்த ரீதியாக நியாயப்படுத்தப்பட்டிருக்கும். அவர் கூறியவை அனைத்தும் பொய்ப்பித்தது அவருடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கின்றது. சண்டைகளை பொறுத்தவரையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலே பல சண்டைகள் 1000 பேர் அல்லது 100 பேர் அல்லது 500 பேர் கொண்ட சண்டைகள் என்றுதான் எதிரி கடந்த காலங்களிலே நினைத்து கொண்டிருந்தது, அல்லது நம்முடைய போராளி கட்டமைப்புகளும் அந்த வகையில் தான் அதனை கட்டமைத்திருந்தார்கள். அந்த ரகசியங்கள் உடைக்கப்பட்டு பெரும் சண்டைகள் எல்லாம் அங்கு 100 பேர் அல்ல, அது 100 பேர் என்பது 10 பேர் என்று சொல்லியும், 500 பேர் என்பது அங்கு 50 பேர் என்று சொல்லியும், 1000 பேர் என்பது ஒரு வலிமையான 100 பேர் என்கின்ற தகவல் கருணாவால் பரிமாறப்பட்டதோடு மட்டுமல்லாது அங்கிருந்த பல இராணுவ ரகசியங்கள் உடைக்கப்படுகின்றன, தகர்க்கப்படுகின்றன. அதனை சுதாகரித்து கொண்ட தென்னிலங்கை அரசு அதற்கேற்றால் போல் தன்னுடைய படை நடவடிக்கைகளை நகர்த்துகிறது. அது ஒரு இனத்தினுடைய அழிவுக்கு வழிகோலுகின்றது, கருணாவினுடைய பிளவு. இதன் பின்னர் நீங்கள் பின்னூட்டங்களிலே சில வேளைகளை நேற்றைய தினமும் பலருடைய ஆதங்கத்துக்காகத்தான் இன்றைய தினம் இந்த உரையாடல் பகுதியை ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்றது. பலரும் பல விடயங்களை கேட்டிருந்தீர்கள். வாகரை பிரதேசத்திலே மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற போது துணை ஆயுத குழுக்களாக இருந்த கருணா பிள்ளையான் குழுக்களுடைய நிலைப்பாடு அப்படி இருந்தது. யுத்த நிறைவின் போது
இபிடிபியினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்ற பல கேள்விகளை பின்னூட்டங்களில் கேட்டிருந்தீர்கள். சிலர் எம்மை தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருந்தீர்கள். தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கின்ற கோபத்தையும் வெளிப்படுத்தி இருந்தீர்கள். நீங்கள் எம்மை தொடர்பு கொள்வதாக இருந்தால் எம்முடைய இணையதளம் தமிழ்வின் லங்காஸ்ரீ ஐபிசி போன்ற இணையதளங்களிலே எமது அலுவலக தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிறது. அதனூடாக நீங்கள் எம்மை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய இருக்கக்கூடிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். எம்முடைய இலக்கங்களை பெறுவதாக இருந்தால் கூட நீங்கள் அந்த அலுவலக நடைமுறையை பின்பற்றுவது எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் என்கின்ற கருத்தையும் கூறிக்கொண்டு உங்கள் அனைவருடைய பின்னூட்டங்களையும் படிக்கின்றோம். பலரும் உங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகின்றீர்கள். சிலர் கேட்டிருந்தீர்கள், ஏன் அதில் நேற்று டக்ளஸ் தேவானந்தாவை நீங்கள் அதிலே சுட்டிக்காட்டவில்லை என்று. நேற்று உண்மையிலே எங்களுடைய வலி நிறைந்த நாள். அந்த நாட்களிலே துரோகிகளையும் அயோக்கியர்களையும் புடமிட்டு காட்டி அந்த நாளின் புனிதத்தன்மையை கெடுத்துவிடக் கூடாது என்பதில் மிக அவதானமாக இருந்த அந்த நிகழ்வை நாங்கள் அந்த நிகழ்ச்சியை செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கேட்ட அந்த பெயர்கள் தவிர்க்கப்பட்டது. இன்றைய தினம் அத்தனை பெயர்களும் அத்தனை நிலைப்பாடுகளும் நாங்கள் இதில் வெளிப்படுத்துகின்றோம். டக்ளஸ் தேவானந்தா யுத்தம் நிறைவடைகின்ற போது வெளிநாட்டில் இருந்த மஹிந்த ராஜபக்சவை வரவேற்பதற்காக விமான நிலையத்திலே ஓடிச் சென்று கட்டித் தழுவுகிறார் டக்ளஸ் தேவானந்தா. அந்த காணொலி நேற்றைய தினத்திலே இருந்தது. மீண்டும் அந்த காணொலி நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய தினமும் அவை இந்த நிகழ்ச்சியிலே ஒலிபரப்பப்படுகிறது. மேரட்டே ஜனதாவගේ ගෞරවයයි මේරටේ ජනතාවගේ උත්තමාචාරයයි ඔබට මේ පසුබිම වැහෙන ඔවුන්ගේ උත්තමාචාරය ඔවුන් විසින් ඔවුන්ගේ කටහඬ තුළ දැක බලා ගන්නට හැකියාව ලැබෙන්නේ. දීර්ඝ කාලයක් තිස්සේ LTT ත්‍රස්තවාදය සමග ජීවිතයේ සියලු දෑ අහිමි වෙමින් තමන්ට නිදහසේ ජීවත් වීම සඳහා වූ ஒரு இனம் அழிக்கப்பட்டதனை ஒரு இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழன், அதுவும் அந்த அமைச்சரவையில இருக்கக்கூடியவர் சென்று கொண்டாடுகின்ற நிகழ்வுகளும் மறக்கக்கூடியதல்ல. அவர்களோடுதான் கடந்த மாநகர சபையிலே டக்ளஸ் தேவானந்தாவை தேடி சென்று தமிழரசு கட்சியின் துணைத் தலைவர் CVK சிவஞானம் அவரை கட்டி அணைத்து அவரிடம் ஆதரவு கேட்டு அவரை தியேட்டரிலே சந்தித்த ஒரு மரபும் அங்கு இடம்பெற்றிருந்தது. அது நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பல முறை பார்த்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது. புலிகள் அமைப்பை பொறுத்தவரையில் தங்களுடைய அமைப்பிலே முகமாக அல்லது ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு சிலரைத்தான் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது கருணாவாக இருக்கலாம், அல்லது பானுவாக இருக்கலாம், அல்லது ஜெயமாக இருக்கலாம், அல்லது தீபனாக இருக்கலாம், அல்லது சொர்ணமாக இருக்கலாம். இப்படி பலருடைய பெயர்களை அவர்கள் முகம், அதாவது அந்த அமைப்பினுடைய ஒரு பெருமதிமிக்க, பலரும் இன்னும் பெருமதிமிக்க நபர்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலருடைய முகம்தான் அந்த களமுனைக்கு வெளியிலே காட்டப்பட்டது. இன்னும் பல பலசாலி தளபதிகள் பலர் இருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த கருணா என்கின்ற ஒரு பிம்பம் உடைக்கப்பட்டு வந்த போது இராணுவத்துக்குள் உளவியல் ரீதியாக ஒரு தைரியம் ஏற்படுகிறது. கருணா என்பதுதான் அங்கு முழுமையான கட்டமைப்பாக இருந்தது என்கின்ற தகவல் எல்லாம் பரிமாறப்பட்டு கருணா உளவியல் ரீதியாக இராணுவத்துக்கு ஒரு பெரும் பாய்ச்சலை கொடுக்கின்றார், அல்லது ஒரு பெரும் பலத்தை கொடுக்கின்றார். கருணா என்கின்ற பெயர் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பெரும் பிம்பமாக இருந்தது. அது உளவியல் ரீதியாக இராணுவத்துக்கு மேலும் மேலும் பலி சேர்த்தது அந்த யுத்த களமுனையில். அது மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்களிலே அவர் முன்னணியாகவே திகழ்ந்தார். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினர், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முழுமையான தகவலும் தெரிந்திருப்பார். ஏனென்றால் அதுதான் குடும்பம். அந்த மாதிரி தான் கருணாவை பொறுத்தவரையில் அமைப்பிலே ஒரு பலமான கட்டமைப்போடு இருக்கின்றார். அவருக்கு அந்த அமைப்பினுடைய வளைவு சுழிவுகள் அத்தனையும் தெரியும். அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஆயுத விநியோகமாக இருக்கலாம், கடற்பயணமாக இருக்கலாம், பொருளாதார வரவாக இருக்கலாம், அல்லது பணம் தொடர்பிலும் கூட அவருக்கு முழுமையான தகவல்கள் தெரியும். அது மட்டுமல்லாது இராணுவ ரகசியங்களை பலமாக அறிந்தவராக இருக்கின்றார். அவர் அந்த பிளவடைந்த பின்னர் நீங்கள் அவதானித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு சொற்ப காலம் இந்தியாவுக்கு செல்லுகின்றார். இந்தியாவுக்கு சென்று அவர் பல மாநிலங்களில் இருந்ததாக அவரே கூறியிருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் அவர் இந்தியாவில் இருந்த புலனாய்வு அமைப்புகள் இராணுவத்தினரோடு அவர் பல தொடர்புகளை பேணி இருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்படி ஒரு கட்டமைப்பிலே ஒரு பலமான நிலையில் இருந்து வந்தவர் அந்த நாட்டிலே போய் அங்கு ஒரு சுற்றுலா பயணியாக செல்வதற்கு வாய்ப்பில்லை. அவர் ஒரு இராணுவ விவகாரங்கள் தொடர்பில் அங்கு கட்டாயமாக அவர் உரையாடி இருப்பார். அதனுடைய பலாபலன் இறுதி யுத்த களமுனைகள் பலவற்றில் இந்திய இராணுவத்தினர் அங்கு பிரசன்னமாகி இருந்ததை எமது மக்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றார்கள். அவர்கள் யுத்த களமுனையில் இறந்திருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த உடலங்கள் கூட பலாலி விமான நிலையம் ஊடாக வெளியேறியதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அதனோடு
கருணா வவுனியாவில் இருந்த பல இடைத்தங்கள் முகாம்களை இந்த யுத்தம் நிறைவடைந்த பின்னர் சென்று பார்க்கின்ற போது அவருக்கு தெரிந்த முன்னாள் பல தளபதிகளின் மனைவி மற்றும் பிள்ளைகள் வெளியேற்றப்படுகின்றார்கள், வெளியிலே விடப்படுகிறார். சிலரை அவர் அழைத்து தாமாக தண்டித்ததாக கூட கூறப்படுகிறது. இது சமூக வலைத்தளங்களிலே வெளியான செய்தி. அது மட்டுமல்லாது அங்கிருந்த பலரை அவர் சந்தித்திருக்கின்றார், பலரை அவர் வெளியே எடுத்திருக்கின்றார். சிலர் மீது தன்னுடைய கோபத்தையும் அவர் வெளிப்படுத்தியதையும் அங்கு அவர் காட்ட தவறவில்லை. அது மட்டுமல்லாது அவர் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைத்தளங்களிலே பகிரப்படுகிறது. சில முக்கிய தளபதிகள் இவரிடம் காண்பிக்கப்பட்ட பின்னர் தான் அவர்களுக்கான தண்டனைகள் கூட வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு சாட்சிகள் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் அந்த காணொளிகளை வெளியிட்டவர்களும் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்போதைய சூழ்நிலையில் அந்த காணொளிகள் இந்த தளத்திலே உங்களுக்கு ஒளிபரப்ப முடியாமல் இருக்கிறது. மனிதர்கள் பார்க்கக்கூடிய வகையில் அந்த காட்சிகள் இல்லாதனாலும் மிகவும் ஒரு மோசமான வதைக்கப்படுகின்ற சூழ்நிலை இருப்பதனாலும் இந்த காணொளிகள் இதனை பதிவேற்றுவதில் தவிர்க்கிறோம் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய இணையதளங்களினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக. இவ்வாறு இருக்கின்ற காலப்பகுதியில் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் கருணா எப்படி கொண்டாடப்படுகிறது, அது மட்டுமல்லாது கருணா தொடர்பான இன்னும் பல காணொளிகள் இருக்கின்றது, அவற்றை நீங்கள் பார்க்கலாம். கருணாவை பொறுத்தவரையில் தென்னிலங்கை அதாவது சிங்கள மக்களுக்கு கருணா யார் என்கின்ற கேள்வி எம்மை பொறுத்தவரையில் அவர் ஒரு சிங்கள மக்களினுடைய ஒரு சிறந்த மனிதராக இருப்பார், தமிழ் மக்களை காட்டி கொடுத்தவர் என்று இருக்கின்றது. ஆனால் அதனையும் கடந்து அவர்கள் பல அங்கீகாரங்களை அவருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அங்குலிமாலா, அது மட்டுமல்லாது அதனோடு கெபிடிகலாவ என்கின்ற 2 பெரும் அடையாளங்களை கருணாவை அவர்கள் பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது கண்டியில் இறுதி மன்னனாக இருந்த தமிழ் மன்னனை காட்டி கொடுத்த கெபிடிகொலாவை அவர்கள் இன்றும் கருணாவில் பார்க்கின்றார்கள். அதனால் கருணாவை அவர்கள் கோலச்சுகின்றார்கள். சிங்கள மக்கள் மத்தியிலே இன்றும் ஒரு அங்குலிமாலாவாகத்தான் கருணா வலம் வந்து கொண்டிருக்கின்றார். காரணம், அங்குலிமாலாவினுடைய தியாகங்களை அவர்கள் கருணாவில் பார்க்கின்றார்கள். அந்த அளவுக்கு கருணா இன்று வரைக்கும் அவர்களுக்கு ஒரு அழிக்க முடியாத ஒரு சொத்தாகத்தான் தென்னிலங்கையில் இருக்கின்றார். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் கருணா குழுவின் பெயரிலும் கருணா குழுவின் சாட்சியத்தின் அடிப்படையிலும் கருணா குழுவினருடைய உறுப்பினருடைய பிரசன்னத்திலும் தான் பல படுகொலைகள் இடம்பெற்றது என்று நாம் கூறவில்லை. சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளும் பிள்ளையானுடைய மிகவும் நெருக்கத்துக்குரியவராக இருந்த அசாத் மௌலானாவாக இருக்கலாம், இன்னும் பல உள்ளக ரீதியாக வெளியான தகவல்களின் அடிப்படையில் கருணா குழு பிள்ளையான் குழு என்கின்ற பெயர்கள் உச்சரிக்கப்படுகிறது. கருணா குழுவே முழுமையான பல அழிப்புகளை நடத்தியதற்கு இராணுவம் பயன்படுத்தியது எப்படி நீங்கள் கூறுவீர்கள்? ஆதாரம் என்ன இருக்கின்றது? ஆதாரம் இருக்கிறது, பயப்படாதீர்கள். சில வேளை கூறலாம் நீங்கள் கருணா மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி, இது நடந்தவற்றை நாங்கள் வலியுறுத்தி கூறுகிறோமே ஒழிய இதில் மேலதிகமாக இணைக்கப்பட்டவையும் இல்லை. மாமனிதர் சிவராமுடைய படுகொலையா இருக்கலாம், மாமனிதர் சந்திரநேருடைய படுகொலை, மாமனிதர் ஜோசப் பராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலை, அதே போன்று நாட்டுப்பற்றாளர் நடேசன் அவர்களுடைய படுகொலை, இப்படி பல மாமனிதர் ரவிராஜுடைய படுகொலை, எல்லாத்தின் பின்னணியிலும் சிங்கள அரசுகளுக்கு துணையாகவும் வலுவாகவும் இருந்தது கருணா குழு பிள்ளையான் குழு என்கின்ற தகவல் இப்போதும் கூட விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது கருணா செய்த துரோகம் என்பது ஒரு அமைப்புக்கானதல்ல, அது ஒரு இனத்துக்கானது. ஏனென்றால் இன்று தமிழினம் ஒரு புறம் அழிக்கப்பட்டது, இன்னும் ஒரு புறம் தமிழினம் உலக பந்திலே நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயத்தை சாதிக்க முற்பட்ட போது இரண்டையும் அளித்தார். ஒருவேளை தமிழ் மக்கள் மன்னிக்கலாம், ஆனால் வரலாறு ஒருபோதும் கருணாவை மன்னிக்கவும் மாட்டது, மறக்கவும் மாட்டது. வரலாறு தான் இன்று இருக்கக்கூடிய எமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றது. நாங்கள் இப்போது கேட்டிருந்தீர்கள் கருணா குழு எப்படி இராணுவத்தோடு இயங்கியது, அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டிருந்தீர்கள். அந்த ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம். புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறியது ஒரு பலவீனமே. நானும் தயாமாசரும் தான் இறுதி கால பகுதியில் முக்கியமான சில விடயங்களை பார்ப்பதற்காக சென்றோம். கருணா குழுவை இராணுவத்தினர் பயன்படுத்தினார்கள். கருணா குழு இராணுவத்தோடு இணைந்து செயற்பட்டது என்பதை கருணாவை கூறுகின்றார். நீங்கள் இப்போது அதனை பார்க்கலாம். அவர்கள் அதை காட்டி கொடுத்த என்ற துணிப்பட அதை கதைக்கவில்லை. அதாவது விடுதலை புலி இயக்கத்திலிருந்து எனது இராணுவ வல்லமை வெற்றி கொள்ள முக்கியமான காரணம் என்று அவர்கள் கூறுவது என்னவென்றால், விடுதலை புலி இயக்கத்திலிருந்து நாம் வெளியேறியது. உண்மையிலே நான் களமுனைக்கு போகவில்லை, ஒரு காலமும் போகவில்லை. ஒரே ஒரு தடவை தான் களமுனைக்கு சென்றிருக்கின்றேன். அதாவது தலைவர் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே என்னை அடையாளப்படுத்துவதற்காக அனுப்பியிருந்தார். நானும் தயாமாஸ்டரும் போயிருந்தேன், 2 பேரும். உங்களுக்கு அங்கே அனைத்து இடமும் தெரியும். அந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்தது நீங்கள் போய் பார்த்து? அது முள்ளிவாய்க்கால் கிட்டத்தட்ட முள்ளிவாய்க்காலில் இருந்து பட்டுவால் பாலத்தை கடந்து வருகின்ற பொழுது ஒரு அந்த முள் பத்திகள் இருக்கின்றது. அந்த பாலத்திலிருந்து ஒரு 800 மீட்டர் வரும் அந்த இடம். அதில் அதாவது அந்த
ஆற்றங்கரை ஓரமாக அந்த சிறுகடல் ஓரமாக வருகின்ற பொழுது தான் அந்த இராணுவத்தினர் அந்த பதுங்கி தாக்குதல் மேற்கொண்டு அந்த சம்பவம் நடந்தது. அப்போ அதை தவிர இந்த யுத்தத்தில் பெயர் பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த காலத்தில் கருணாகுழு என்ற குழு பெயர் பயன்படுத்தப்பட்டது. விடுதலை புலிகளால் பழிவாங்க முயற்சித்த வேளையில் போராளிகள் பலர் இராணுவத்தோடு சேர்ந்தது என்பது உண்மையான விடயம். தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள் அந்த காலத்தில். யார் போராளிகள்? உங்களுடைய படையணியில் இருந்தவர்களை. நான் உண்மையில் நாட்டில் இருக்கவில்லை. இல்லை, நீங்கள் புலிகளோட போரிட விரும்பவில்லை, நீங்கள் பிரிந்து சென்று விட்டீர்கள். ஆனால் உங்களுடைய படையணியில் இருந்தவர்கள் அவர்களுடன் போரிட்டார்கள் இராணுவத்தோடு சேர்ந்து. அதை நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லையா? இல்லை, அவர் ஒரு போராளியுமே ஆரம்பத்தில் இணையவில்லை. நான் 6000 போராளிகளை வீடுகளுக்கு அனுப்பி வைத்தேன். வீடுகளுக்கு அனுப்பி வைத்த வேளையில் தான் தலைவரின் கட்டளையோ அல்லது கட்டளையை மீறி செயற்பட்டார்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் வாகரையே கடந்து சென்றார்கள். நீங்கள் அதை இல்லை, நாங்கள் முதல் நாளே நாங்கள் அனுப்ப தொடங்கி விட்டோம். நீங்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு ஒரு செவ்வி அந்த டைமில் பிரிந்து இங்கே இருக்கும்போது நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். விடுதலை புலிகள்கிட்ட ஆயுதம் இருக்கும் வரையும் எங்கள்கிட்டையும் அந்த ஆயுதங்கள் இருக்கும், நாங்கள் அதை வைக்க போறதில்லை, எங்களுடைய பாதுகாப்புக்கு அது போகும் இருக்கும், நாங்கள் விடுதலை புலிகள் போர் தொடுத்தா நாங்களும் அதை தொடக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் எங்கே இல்லை, உண்மையான கருத்து அது. என்றால் ஆரம்பத்தில் அவ்வாறு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. எங்களுக்குள்ள கலந்து ஆலோசித்து அப்படி ஒரு முடிவு எடுத்தோம். என்றால் இதில் யுத்தங்கள் வந்தால் அவ்வாறு. ஆனால் அதை நான் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக முள்ளிவாய்க்கால் அந்த வலயத்தை நீங்க பாத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், சாலை தொடக்கம் வட்டுவால் வரையும் உங்களுக்கு அனைத்தும் முழுமையாக ஒரு தெரிந்த இடம். அந்த இடத்துக்குள்ளே வன்னியில இருந்த மக்கள் அங்க தள்ளாடியில இருந்து மன்னார்ல இருந்து ஒதுக்கப்பட்டு வந்து இங்க வந்ததும், மணலாறுல இருந்து கொக்கு தொடுவாயில இருந்து மக்கள் இங்க இருந்து ஃபுல்லா ஒதுக்கப்பட்டு வந்ததும், வவுனியாவில இருந்து வந்ததும், வவுனியா வடக்குல இருந்து வந்ததும் எல்லாருமே சேர்ந்து வந்து கடைசியில சாலைக்கும் வட்டுவாலுக்கும் இடையில தான் அகப்பட்டவர்கள். அவ்வளோ அந்த மக்களும் அந்த விடுதலை புலிகளும் தான் அந்த வலயத்துக்குள்ளே இருந்தவர்கள். இருக்கும்போது இராணுவம் போரை தொடுக்கின்ற போது நிறைய உயிரிழப்புகள் மக்களுக்கு வரும். அதை தடுத்து நிறுத்துவதற்காக நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீங்களா? ஏன்னா நீங்கள் மக்களோடு அங்கே வாழ்ந்திருக்கிறீர்கள், அந்த மக்களை நேசித்திருக்கிறீங்க. பல தடவை அந்நேரம் இந்த விடயத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எடுத்து கூறியிருந்தோம். அவரும் உருக்கமாக இருந்தவர், இதை நிதானமாக இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும், இழப்புகள் வரும் என்று. அது உண்மையிலே அது ஒரு வேதனையான விடயம். என்றால் நாங்கள் அதை திருப்பி புரட்டி பார்ப்பதில் ஒன்றுமே இடம் புறப்போவதில்லை. அதைத்தான் நான் கூறுவது. அதை தான் அந்த நீங்கள் அந்த அனைவர சர்ச்சை பிரச்சனையும் அதை நான் இவ்வாறான அழிவுகள் நடந்தது இனிமேல் வரக்கூடாது தோணிப்பட தான் ஒரு மனிதன் பேசணும். இல்லை, மக்கள்கிட்ட எதிர்பார்க்கணும் என்ன விடயம் என்று சொன்னால், நீங்கள் ஒரு முக்கியமான தளபதியாக இருந்த நீங்கள், உங்களை விட பல தளபதிகள் இருந்தவர்கள், பல படையணிகள் இருந்தது. எல்லாத்தின் ஒரு ஒருங்கிணைப்பிலையும் தான் ஒரு பாரிய தாக்குதல் ஒன்று வளமையாக விடுதலை புலிகளே நடந்திருக்கு. ஆனால் அது நீங்கள் மட்டும் செய்ததாக ஒரு தோற்றப்பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அது மற்றவர்கள் அதில் பங்களிக்கவில்லை என்கிற ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் வேணும் திரும்பி பாருங்க. நாங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு, நான் என்று சொல்லல, நாங்கள். அப்போ அது ஒரு இதாக தான் கூறப்பட்டது ஒழிய உண்மையை யுத்தத்தில் வந்து அனைவரும் யுத்தத்தை எடுத்துக்கொண்டா அதுக்குரிய தளபதி நானும் இல்லை, பானு அதுக்கு தளபதி இருந்தவர். இறுதி யுத்தத்தில் சரணடைந்தவர்களுக்கு என்ன இடம் பெற்றது? இறுதி யுத்தத்தில் சரணடைந்தவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதற்கு கருணா கூறுகிறார். அந்த இறுதி யுத்தத்தில் சரணடைந்தவர்கள் அனைவரையும் கருணா பார்த்திருக்கிறார். அவர் இன்னும் ஒன்று கூறுகின்றார், சரணடைந்தவர்கள் எப்படி இருக்க முடியும், சரணடைந்தவர்களை இல்லை என்று கூறுங்கள் என்றுதான் நான் மஹிந்த ராஜபக்சவுடன் கூறியிருக்கிறேன். அவர் அதனை தாமதப்படுத்துகிறார். சரணடைந்தவர்கள் யாரும் இல்லை என்றால் சரணடைந்தவர்கள் தொடர்பில் கருணாவுக்கு முழுமையான தகவல் தெரியும். அதில் சரணடைந்த முக்கிய தளபதிகள் பலரை கருணா சந்தித்திருக்கின்றார், பார்த்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய வாக்கு மூலமே சாட்சியாக இருக்கின்றது. இப்போது அவர் கூறுவதை நீங்கள் பாருங்கள். அவரே இதற்கு சாட்சியாக இருக்கின்றார். சரணடைதல் தொடர்பில் வேறு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, கருணாவே ஒரு போதுமான ஆதாரம் இருக்கின்றது. கடைசியாக சரணடைந்த விடுதலை புலி போராளிகளுடைய காணொலிகள், சில புகைப்படங்கள், ஆதாரங்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் அரசாங்கம் தொடர்ச்சியாக மறுத்து வருகின்றது, அவ்வாறானவர்கள் இல்லை என்று சொல்லி. இது சார்ந்து உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்தவரையில் அரசிடம் காணாமக்கப்பட்டவர் எவருமே இல்லை, அது உண்மையான முடியும் இல்லை. நீங்கள் அந்த காணொலிகள் ஆதாரங்களை சொல்றதுக்கு தடுப்பு முகாங்களோ ரகசிய முகாங்களோ ஒன்றுமே இல்லை, அது உண்மையான முடியும். ஆனால் களமுனையிலே அவர்கள் எடுக்கப்பட்டு மரணிக்கப்பட்டார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை அரசாங்கம் ஒரு தெளிவான பதில மக்களுக்கு வழங்கும். அதே வழங்காமல் இருக்கின்றான் எனக்கு கேள்விக்குறி. ஒன்று யுத்தத்தில் மடிந்து விட்டார்கள், எங்களிடம் இல்லை என்றால் அந்த மக்கள் அந்த கடமைகளை செய்வார்கள். இல்லை, உங்களுக்கு போராளிகளை தெரியும், தளபதிகளை தெரியும், ஆனால் அவர்களுடைய காணொலிகள் வெளியாகி இருந்தது. அந்த காணொலிகளுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் எவ்வாறு பார்க்க? நானும் பார்த்துருக்கேன் உண்மையா. ஏன்னால்
யுத்த காலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்குள்ளெல்லாம் பார்த்துருக்கேன், பார்க்கலன்னு இல்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றது அடுத்த விடயம். அது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். இப்போ யுத்தம்ன்றதில் இழப்பு, அப்போ அந்த இழப்பை அரசு ஏற்றுக்கொள்ளும். இந்த அரசியல் பலர் பார்லமெண்டத்தில் பேசக்க ஜீரோ கேஷுவலிட்டி என்று பேசுவாங்க. நான் சொல்கிறேன், என்ன மயக்க மருந்து அடிச்சு போட்டா அப்போ யுத்தத்தை பிடிச்ச நீங்கள் ஜீரோ கேஷுவலிட்டி வரதுக்கு இழப்பு வந்துருக்கு, மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா அது யுத்தம் என்ற நாடு அப்படி தான், இழந்திரிக்கும் சரி எதிர்ப்பில் இழப்பிற்கு. ஆகவே இதுக்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம், தமிழ் மக்கள்கிட்ட நாங்கள் இதுக்கு வருந்துகின்றோம், இதுக்காக நாங்கள் செயற்பாட்டை செய்திருவோம் என்ற துணிப்பட அரசு வரணும். அது மட்டுமல்லாது இறுதி யுத்தத்தில் நடந்தது இன அழிப்பா என்று கேட்டதற்கு அதனை அவர் மறுக்கின்றார். அவ்வாறான ஒரு இன அழிப்பு இடம்பெறவில்லை என்பதோடு மறுத்ததோடு, அரசு நினைத்திருந்தால் யாழ்ப்பாணம் தொடக்கம் மட்டக்களப்பு வடக்கு கிழக்கு முழுவதையும் அழித்திருக்கலாம், அவ்வாறு செய்யவில்லை. அப்படி நடந்தால் தான் இன அழிப்பு, இது இன அழிப்பு இல்லை என்று கருணா சொல்லுகிறார். முள்ளிவாய்க்கால நடந்தது ஒரு இனப்படுகொலையாக நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? முள்ளிவாய்க்கால் நடந்தது இனப்படுகொலை என்று கூறுவதற்கு இல்லை. ஏனென்றா இப்போ ஒரு இன சுத்திகரிப்புன்றது வேறு, அது திட்டமிட்ட இன சுத்திகரிப்பை பார்க்க முடியாது. நாங்கள் அது ஒரு யுத்தத்தில் கிரஷ் பண்ண போட்டாங்க மக்கள், நெட்டுக்கம் புளிஞ்சி சார் எடுத்த மாதிரி இடையிலாம் போட்ட மக்கள் தான் ரெண்டு தரப்பு விடுதலை புலிகளுக்கு இதுக்கு முறை. அப்போ அந்த மாதிரி ஒரு இழப்பு தானே ஒழியாது. திட்டமிட்டு தமிழர்களை இன சுத்திகரிப்பு செய்யணும் என்று அரசு நினைத்தால் யாழ்ப்பாணத்திலும் கொலை செய்யலாம், மட்டக்களப்பிலும் கொலை செய்யலாம், எல்லா இடம் படுகொலை செய்யலாம். ஆனால் அந்த இறுதி கட்டத்தில் அந்த யுத்தம் தான் அது கழிவு. இப்போது கருணாவை பொறுத்தவரையில் 2 சாட்சியங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. சரணடைதல் தொடர்பிலும் அவருக்கு முழுமையான தகவல் தெரியும், 2வது இன அழிப்பு தொடர்பிலும் அவருக்கு தெரியும். 2ஐயும் அவர் நிராகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதன் பின்னர் பார்த்தால், நான் இயக்கத்தை காட்டிக் கொடுத்தேன் என்பது மிக மிக தவறானது. நான் இயக்கத்தை காட்டிக் கொடுக்கவில்லை. நான் ஒரு முறைதான் மஹிந்த ராஜபக்சவின் வேண்டுகோளுக்கு இணங்க யுத்த களமுனைக்கு சென்றிருக்கின்றேன். அதுவும் நான் சென்றது என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும் என்று அவர் கூறுகிறார். அதாவது மஹிந்த ராஜபக்சவை அவர் ஒரு தலைவராகத்தான் பார்க்கிறார். மஹிந்த ராஜபக்சவின் வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் அவர் சென்றேன் என்று இதில் திட்ட தெளிவாக கூறுகின்றார். நான் தான் இயக்கத்தை காட்டி கொடுத்தேன், நான் தான் அளித்தேன் என்பது மிகவும் தவறான விடயம். உண்மையிலே அந்த காலத்தில் நான் இருந்த பொழுது ஒரு தடவை தான் அந்த களமுனைக்கு சென்றிருக்கின்றேன். அது எங்களுடைய தலைவர் மடிந்து விட்டார் என்ற செய்தி வந்ததும் என்னை அடையாளப்படுத்துவதற்காக அனுப்பியிருந்தார்கள். அந்த ஒரு நாள் தான் நான் சென்றிருந்தேன். உண்மையாக இறுதி யுத்தத்தின் நாளை மிக வேதனையாகவே பார்க்கிறேன். அதனோடு என்னால் அதனை ஜீரணிக்க முடியவில்லை. இந்த இறுதி யுத்தக்களம் இவ்வளவு மோசமான ஒரு இரத்தமும் கண்ணீரும் கவலைகளும் நிறைந்த களமாக மாறுவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்தீர்களா என்பது எம்மிடம் இருக்கக்கூடிய $1 மில்லியன் வினாவாகவே இருக்கின்றது. அப்படி சிந்தித்திருந்தால் நல்லது. ஆனால் இனி சிந்தித்து எதுவும் நடக்க போறதில்லை. ஆனால் அவருடைய கருத்தை நீங்கள் பாருங்கள். உண்மையிலே அந்த செய்தி கேள்விப்பட்டு உண்மையிலே நானும் உண்மையிலே அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் கூடுதல் காலம் பயணித்தவன் நான், என்னை பொறுத்தவரையில். அதே நேரத்தில் அவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் என்ற அடிப்படையில் உண்மையிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அங்கு சென்று பார்த்த பொழுது உண்மையிலே மிகவும் வேதனையாக இருந்தது. ஏனென்றால் அன்று நான் சொன்ன காரணத்தை அன்று ஏற்றிருந்தால், அதாவது ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் அன்று ஏற்று அதிலே ஒரு உடம்பட்டிருந்தால் இந்த அழிவை தவிர்த்திருக்கலாம் என்ற மனநிலை எனக்கு உண்மையிலே ஏற்பட்டது என்பது உண்மையான விடயம். ஆனால் அதை நான் எதிர்பார்க்காத ஒரு விடயமாக தான் அதை இருந்தது. என்ற கடும் மிகவும் வேதனையான நாளாகத்தான் அந்த நாளை நான் பார்க்கின்றேன். We identify his body perfectly 100% sure he is the Prabhakaran. Since today I think this war over, 30 years war over now. Our totally, especially all peoples are freed by our Excellency President Mahinda Rajapaksa. At the same time, lot of army people sacrificed their life for this freedom, especially for Tamil people. They freed Tamil peoples from LDT. Now everybody is very happy about that because we have to build our new Sri Lanka. இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார். மஹிந்த ராஜபக்சவை பொறுத்தவரையில் மஹிந்த ராஜபக்ச ஒரு ஆளுமையான தலைவர், அன்பான மனிதர். கோட்டாபாய ராஜபக்ச முதிர்ச்சி இல்லாதவர், ஆணவம் பிடித்தவர் என்று கூறுவதோடு, அதாவது இப்போது இருக்கக்கூடிய சரத் வீரசேகர் தொடர்பிலும் கருணா என்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், சிங்கள மக்கள் மத்தியில் அவர் செல்வாக்கு மிக்கவராக இருப்பதற்காக, அந்த ஆதரவை தேடுவதற்காக அவர் சில செயற்பாடுகளை செய்கின்றார் என்று கூறுகின்றார். மஹிந்த ராஜபக்ச அன்பானவர் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். அந்த பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய செவ்வியிலே அவர் எப்படி ஒரு அழகாக மஹிந்த ராஜபக்சவை வெளிப்படுத்துகிறார். மஹிந்த ராஜபக்ச அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆளுமையான தலைவர், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
என்னை பொறுத்தவரையில் அவர் மக்களோட அன்பாக பழகி செயற்பட்டவர் என்பதில் எதுவித மாற்று கருத்தும் இல்லை. அதேபோன்று கடந்த காலத்தில் எங்களுக்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்காக பல்லாயிரக்கணக்கான நிதிகளை ஒதுக்கி தந்து இந்த மக்களுக்காக சேவையாற்றியவர். அவரின் காலத்தில் தான் இந்த பாலங்கள் பாதைகள் அனைத்தும் அபிவிருத்தி அடைந்தது என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலே அவர் தனித்து முடிவெடுத்திருந்தால் அவர் இன்றும் மக்கள் மத்தியிலே தலைவராக இருந்திருப்பார் என்பது என்னுடைய கருத்து. கோட்டாபே ராஜபக்ஷ அவரை ஒருபோதுமே நாங்கள் அரசியல் தலைவர்களாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள். ஏனென்றால் அவரின் அந்த முதிர்ச்சி என்பது, அவர் வயது வந்திருந்தாலும் அந்த முதிர்ச்சியற்ற நிலை தான் அவர்கள் காணப்பட்டது. வேறு வழி இல்லாமல், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அன்று நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவாக செயற்பட்டது என்பது உண்மையான விடயம். ஆனால் தனிப்பட்ட என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஆணவம் பிடித்து செயற்பட்டதால் இன்று அந்த அனுபவத்தை அவர் உணர்ந்து கொண்டிருக்கின்றார். சரத் வீரசேகர் சரத் வீரசேகர என்பவர் சிங்கள மக்கள் மத்தியிலே பிரபலியம் அடைய வேண்டும் என்பதற்காக இன்று சில இனவாத கருத்துக்களை விதைத்து கொண்டிருக்கின்றார். அவர் தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக இன்று தமிழ் மக்கள் பிரதேசங்களிலே தமிழ் மக்களை விமர்சிப்பதில் ஈடுபட்டுகின்றார். உண்மையிலே அதை தவிர்ப்பாராக இருந்தால் அவர் சிங்கள மக்கள் மத்தியிலே செயற்படக்கூடிய ஒருவர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ். சஜித் பிரேமதாஸ் உண்மையிலே ஒரு சிறந்த அரசியல் பின்னணியை உடையவர். ஆனால் அவரின் ஆளுமை என்பது உண்மையிலே இன்னும் அவர் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அவருடைய தந்தையாருடன் ஒப்பிடுகின்ற பொழுது அவருடைய ஆளுமை இன்னும் காணாமல் இருக்கின்றது என்பதை நான் இவ்விடத்தில் கூறிக்கொள்கின்றேன். என்றால் அவர் ஆளுமை மிக்க தலைவராக அன்று பிரேமதாஸ் அவர்கள் இருந்தார் என்பதை இவ்விடத்தில் நினைவுபடுத்துகின்றோம். பிள்ளையான் இவர்கள் உண்மையிலே ஒரு சந்தர்ப்பங்கள் காரணமாக உண்மையிலே முன்னிலையில் வந்தவர்கள். அதாவது அந்த கட்சியில் தொடங்கி அதே நேரத்தில் அவர்கள் பிராந்திய பிரதேசவாதம் கொண்ட கருத்துக்களை இன்னும் வெளியிடுவது என்பதை நான் உண்மையிலே ஏற்கவில்லை. ஆனால் அவரும் இன்னும் அரசியல் ரீதியாக இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டிய நிலைகள் இருக்கின்றது. என்றால் அவர்களின் கருத்து பிரயோகங்கள், வார்த்தை பிரயோகங்கள் மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பகுதியிலே அவர் பிள்ளையான் தொடர்பிலும் கூறுகின்றார். சந்தர்ப்பவாதத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர், பிரதேசவாதத்தை கூறுவதை அடிப்படையாக கொண்டவர். அது மட்டுமல்லாது பிள்ளையான் போன்றவர்கள் இந்த திருந்த வேண்டும் என்கின்ற கருத்தை கூறிக்கொண்டு அதிலிருந்து தான் அவர் அந்த கருத்தை மூலம், அதாவது பிரதேசவாதத்தை கூறுகிறார். பிரதேசவாதத்தை காரணமாக காட்டித்தான் இவரே பிரிந்து வந்தவர். இவரிலிருந்து பிள்ளையான் பிரிந்தது வரலாறாக இருக்கின்றது. ஆனால் பிள்ளையான் திருந்த வேண்டும் என்கின்ற கருத்தையும் இவர் கூறுகிறார். இறுதியில் கூட அவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். தேசிய தலைவர் தொடர்பில் அவர் தவறாக பல விடயங்கள் பேசியிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆன்மா ஒருபோதும் அந்த தவறாக பேசியதை அனுமதிக்காது என்பதற்கு அவருடைய வாக்குமூலமே சாட்சியாக இருக்கின்றது. தனிநாட்டுக்காக போராடிய ஒரு பெரும் தலைவர் என்று கூறியவர் ஒழுக்கம் மிக்க சமூகமாக மாற வேண்டும், ஒழுக்கமிக்க சமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடிய ஒருவர். போதைப்பொருள் கலாச்சாரத்தை இல்லாத ஒரு இளம் சமுதாயத்தை உருவாக்கி இருப்பார். அவர் கட்டாயம் அந்த விடயங்களிலே அக்கறையோடு இருந்தவர் என்கின்ற கருத்தையும் அவர் கூறுகின்றார். இது நாம் கூறவில்லை, கருணா கூறுகிறார். அதனையும் நீங்கள் பாருங்கள். இல்லை, உண்மையிலே நாங்கள் ஒரு தனிநாடு வேணும் என்ற நோக்கத்தோடு போரிட்டு நாங்கள் அந்த போராட்டத்தில் தன்மை மாற்றம் அடைந்தது. அதாவது இந்திய அரசாங்கத்திலே எதிர்ப்பை சம்பாதித்ததிலிருந்து அந்த போராட்டம் தனிநாடாகும் என்பது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாக இருந்த காலகட்டம். இன்று அதை தவிர்த்து அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தையிலே அந்த தீர்வுகளை பெற்றிருந்தால், இன்று தலைவர் இங்கு இருந்திருந்தால் இன்னும் எங்களுடைய சமூகம் எத்தனையோ மடங்கு உயர்வடைந்து இன்று ஒழுக்கமிக்க சமூகமாக மாற்றமடைந்திருக்கும். என்றால் இன்று இளைஞர்கள் மத்தியிலே போதைப்பொருள் பாவனைகள், போதை வஸ்துகள் பாவனைகள் என்பது அதிகரித்திருக்கின்றது. இதால் பல குடும்பங்கள் சீரழிந்து போன்ற நிலையும் இருக்கிறது. இவையெல்லாம் மற்றொரு ஒழுக்கமிக்க பிரதேசமாக எங்களுடைய வடகிழக்கு பிரதேசம் அமைந்திருக்கும். இவ்வாறாக இந்த யுத்த களமுனையில் பலரும் நேற்று கேட்டிருந்தீர்கள், தனிப்பட்ட ரீதியிலும் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தீர்கள். மாங்கனி பகுதியில் மக்கள் வெளியேறுகின்ற போது இந்த துணை ஆயுத குழுக்களாக இருந்தவர்களுடைய செயற்பாடு அப்படி இருந்தது என்று. நிச்சயமாக அந்த இடத்திலே 2 அணிகளாக கருணா குழு, பிள்ளையான் குழுக்கள் என்று 2 குழுக்கள் இராணுவத்தினரோடு 2 பகுதியில் இருந்து மக்களை தரம் பிரித்து கொண்டிருந்தார்கள். சிலர் விசாரணைகளுக்கு என்று அழைத்துச் சென்றார்கள், சிலர் தங்களோடு அழைத்துச் சென்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்றது. இவ்வாறான 2 கட்டங்களிலும் அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். அந்த 2 கட்டங்களையும் தாண்டி வந்தவர்களை மட்டக்களப்பு பகுதிகளுக்குள் வருகின்ற போது புலனாய்வுத்துறையினரும் அழைத்து சென்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இவ்வாறு இந்த போராட்டம் இன்று தென்னிலங்கையின் வெற்றி விழா என்றால், அந்த வெற்றி விழாவின் கதாநாயகன் அல்லது அந்த வெற்றி விழாவினுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருந்தவர் வேறு யாருமல்ல, கருணாதான். இந்த ஒரு பெரும் இனத்தினுடைய பலத்தை உடைத்து பலவீனப்படுத்தி அந்த இனத்தை சின்னாபின்னமாக்கி இன்று அந்த இனம் குற்றுயிரும் குறையுயிருமாக இருப்பதற்கு காரணமானதும் அவராக தான் இருக்கின்றது. ஆனால் இவ்வளவத்தையும் கூறிக்கொண்டு இன்று அவர் தலைவரை சிலாகித்து பேசுவது, போராட்டத்தை சிலாகித்து பேசுவது என்பதெல்லாம் கண்கட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் என்பது அது எந்த வகையிலும் ஒரு
சாத்தியமான விடயமாக தெரியாது என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. என்று மஹிந்த ராஜபக்சவின் நிலையை பாருங்கள். யுத்தத்தை வெற்றி கொண்டவர் என்று மார்பு தட்டிய மஹிந்த ராஜபக்ச இன்று ஒரு செல்லா காசாக்கப்பட்டிருக்கின்றார். புலிகள் அமைப்பை பிரித்தேன், நான் தான் இந்த புலிகள் அமைப்பை பிளவு ஏற்படுத்தினேன், நான் இல்லாவிட்டால் புலிகள் இல்லை என்று கூறி 2 முறை தென்னிலங்கையிலே 2 நாடாளுமன்றத்திலே தேசிய பட்டியலூடாகவும் பிரதி அமைச்சராகவும் இருந்த கருணாவின் நிலையை பாருங்கள், பிள்ளையானின் நிலையை பாருங்கள், இனிய பாரதியின் நிலையை பாருங்கள், டக்ளஸின் நிலையை பாருங்கள். அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மமே மறுபடியும் வெல்லும் என்பதுதான் ஒரு வாக்காக இருக்கின்றது. அந்த வாக்கின் அடிப்படையில் ஒருபோதும் குறுக்கு வழியால் செல்வது அல்லது ஒரு முறையற்ற விதத்தில் ஒரு விடயத்தை அணுக முற்படுவது அல்லது ஒரு துரோகம் செய்வது அல்லது காட்டி கொடுப்புகள் செய்வதெல்லாம் ஒரு யதார்த்தமாக அல்லது ஒரு அண்மை காலங்களுக்கு ஒரு இன்பத்தை தரலாம் அல்லது ஒரு சுய இன்பத்தை தரலாம். ஆனால் அது நீண்ட காலத்திலே அதற்குரிய விளைவுகள் தீர்ப்புகளாகத்தான் மாறப்படும். இப்போது நாம் உச்சரித்த பெயர்களை பாருங்கள், அத்தனை பேரும் மக்களிடமிருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டார்கள். இன்று டக்ளஸ் தேவானந்தா ஒரு நீண்ட காலமாக ஒரு கோலொச்சி ஒரு தலைவர் வடமா என்று அந்த அவருடைய கருத்து அவர் என்று அட்ரஸே இல்லாமல் ஆகிவிட்டார். அதே போன்று வன்னிப்பிர நிலப்பரப்பிலே உதயராசா என்கின்ற ஒருவர் இருந்தார். அவர் என்ற போதை வஸ்து தொடர்பான விடயங்களிலே சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். இப்படி பலருடைய பெயரை சொல்லலாம். ஈழ விடுதலை போராட்டத்திலும் சரி அல்லது அறம் சார்ந்த செயற்பாடுகளும் சரி, யார் முரணாக இருக்கின்றார்களோ அவர்களை கடவுள் தண்டிக்கிறாரோ இல்லையோ தெரியாது. என்றால் கடவுள் திருடனுக்கும் துணை என்று சொல்வார்கள். இயற்கை ஒருபோதும் அவர்களை மன்னிக்காது, வரலாறு மன்னிக்காது. இந்த 2 தீர்ப்புகளுக்கும் யாரும் விதிவிலக்கல்ல. அந்த 2 தீர்ப்புகளுக்கும் உள்ளானவர்களை நாங்கள் எங்களுடைய கண்ணூடாக இலங்கை பரப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மஹிந்த ராஜபக்சேவும் கூட சரத் பொன்சேகாவை பாருங்கள். சரத் பொன்சேகா எங்களை அழித்தேன் என்று கூறி மார்பு தட்டியவரை அதற்கு காரணமாக இருந்த மஹிந்த ராஜபக்ச சிறையில் இடுகின்றார். அதே மஹிந்த ராஜபக்ச என்று பாருங்கள், அவருடைய சகோதரர் கோட்டபாய ராஜபக்ச எங்களுடைய அழிவினுடைய ஆணிவேராக இருந்தவர் ஆட்சியிலிருந்து துரத்தப்படுகிறார். நாங்கள் வரக்கூடாது என்று எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய காங்கிரஸை பாருங்கள், இன்று ஆட்சி கட்டிலில் ஏற முடியாத ஒரு அவலத்தில் இருக்கின்றது. அதாவது இந்தியாவிலே ஆட்சி பக்கமே வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்கள், நாங்கள் கண்ணீர் சிந்திய மாதத்திலே ஆட்சியிலிருந்து மீண்டும் கலைக்கப்படுகிறது. இப்படியாக வரலாறு ஒருவரையும் மன்னிக்காது என்பதற்கு சிறந்த உதாரணம். தண்டித்ததுதான் வரலாற்றுக்கு பழக்கமாக இருக்கிறது. நாங்கள் சாதாரணமாக கூறலாம் இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை என்று. கூட்டி கழித்து பார்த்தால் கணக்கு சரியாகத்தான் இருக்கும். இனத்தினுடைய கண்ணீர் யாரையும் நிம்மதி பெருமூச்சு விட வைக்காது. அதற்கு கருணாவும் விதிவிலக்கல்ல, பிள்ளையானும் விதிவிலக்கல்ல, டக்ளஸும் விதிவிலக்கல்ல, எந்த ஒரு ஆயுத தரப்பும் விதிவிலக்கல்ல. இனம் இந்த அவலத்தில் இருப்பதற்கு இவர்கள்தான் காரணம். நீங்கள் நேற்று பின்னூட்டங்களிலே பல ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருந்தீர்கள். உங்களுடைய ஆதங்கம் என்பது அது இனத்தின் வழியாகத்தான் நாம் பார்க்கிறோம். இனத்தினுடைய வழிகளை இன்றைய நாளிலும் உங்களோடு பகிர்ந்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.